ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 2-3 போயா தினங்களே இருக்கின்ற இந்த வேளையில் ஜனாதிபதி தேர்தல் என்பது நாளுக்கு நாள் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் பல செய்திகள் பரவப்படுகிறது. இந்த செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் வதந்திகளாகவே இருக்கிறது. இவ்வாறு பரவப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்திதான் கடந்த 2 தினங்களாக அரசியலிலே பேசப்பட்டும் வருகிறது. அதுதான் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் ஜனாதிபதி வேட்பாளராக கேட்கப் போவதில்லை. அவர் சஜித் அணியினருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறார். இதன் பிரகாரம் சஜித் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் ரணிலுக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பான ஒரு செய்திதான் கடந்த ஒரு சில தினங்களாக பரப்பப்பட்டு வருகிறது. இந்த செய்தி பரப்பப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் தேசிய என்கின்ற ஒரு பத்திரிகையில் வெளிவந்த ரஞ்சித் மதுவ பண்டாரவினுடைய ஒரு செவ்வியின் அடிப்படையில் தான் இந்த செய்திகள் பேசப்பட்டும் வருகிறது. இந்த யோசனைக்கு பின்னால் மலிக் என்பவர் இருப்பதாகவும் அவர்தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலும் இந்த யோசனைக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்கின்ற ஒருவராக அவர்தான் இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அந்த செய்தியில் பேசப்பட்டிருக்கிறது. இதற்கு இலங்கையில் இருக்கின்ற பெரும்பாலான பிக்குகள் கூட ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. மலிக் என்பவர் இப்போது மிக நீண்ட காலமாகவே வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கிற ஒருவராக இருக்கிறார். இவர் மூலமாகத்தான் ரணில் மூலமாக மலிக் என்பவர் தான் இந்த யோசனையை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் பேசப்படுகிறது. இது தொடர்பாக பேசுவதற்கு மலிக் என்பவரிடம் நாங்கள் அழைப்பை ஏற்படுத்த முயற்சித்தோம். ஆனால் அது எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. தேசிய பத்திரிகை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஒரு நேர்காணல் இருக்கிறது. அந்த நேர்காணல் தான் ரஞ்சித் மதுவ பண்டாரவினுடைய நேர்காணல். இதில் ரஞ்சித் மதுவ பண்டார கூறுகின்ற போது வெளியில் இருக்கின்ற ஒரு பிரதான கட்சி ஒரு யோசனையை எஸ்டிஎஃப்க்குள் கொண்டு வந்ததாகவும் அந்த யோசனை தான் ஜனாதிபதி பிரதமர் பதவிகளை பிரித்து எடுப்பதற்கான ஒரு யோசனை என்று ரஞ்சித் மதுவ பண்டார அந்த நேர்காணலிலே சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த யோசனைக்கு நாங்கள் யாருமே உடன்படவில்லை என்று ரஞ்சித் மதுவ பண்டார சொல்லி இருக்கிறார். ஆனால் சிலர் இது உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி என்று சொல்கின்றனர். ஆனால் இன்னும் சிலர் இதை ஒரு சீரியஸான செய்தியாகவே பார்த்து கொண்டு வருகிறது. இந்த செய்தி ஒரு சீரியஸான செய்தியாக பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்னவென்றால் இந்த தேசிய பத்திரிகை அச்சிடப்படுவது என்பது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கிய நபராக இருக்கின்ற ருவான் விஜயவர்தனனுடைய அச்சகத்தில் என்பதன் அடிப்படையில் தான் சிலர் இந்த செய்தியை ஒரு சீரியஸான செய்தியாக பார்த்து கொண்டும் வருகின்றனர். ஆனால் இன்னும் சிலர் முக்கியமாக எஸ்ஜேபியில் இருக்கின்ற ஒரு சிலர் இந்த செய்தியை ஒரு நகைச்சுவை செய்தியாகவே பார்க்கின்ற காரணம் என்னவென்றால் சஜித் ஜனாதிபதியாக ஆனதன் பின்னர் பிரதமர் பதவிக்கு ரஞ்சித் மதுவ பண்டார தான் இருக்கிறார் என்ற அடிப்படையில் இந்த செய்தியை அவர்கள் ஒரு நகைச்சுவை செய்தியாக பார்க்கின்றனர். ஆனால் சிலர் பேசிக்கொள்வது போன்று எஸ்ஜேபிக்குள் இப்போது பிரதமர் பதவி யாருக்கு வழங்குவது என்பது குறித்தான ஒரு விவாதம் இடம்பெற்று வருவதனால் இதனை உடைப்பதற்காக வேண்டி ரஞ்சித் மதுவ பண்டார இவ்வாறான ஒரு செய்தியை வெளியில் சொன்னாரா என்கின்ற ஒரு கதையும் வெளியில் பேசப்பட்டும் வருகிறது. மே 2வது கிழமை ஆகின்ற போது ஜனாதிபதி வேட்பாளராக யார் யார் கேட்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தெளிவான விவரங்கள் வெளிவரக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவே தேசிய பத்திரிகை சொல்லி இருக்கிறது. முக்கியமாக இப்போது சர்வதேச கண்காணிப்பு குழுவினர் நடத்திய ஒரு கணக்கெடுப்பின் படி அந்த கணக்கெடுப்பினுடைய முடிவு என்பது ரணிலிடம் கிடைக்கப் போவதாகவும் அதனை பார்த்து மே மாதம் 2ஆம் அளவில் ஒரு முடிவை சொல்வதற்கு ரணில் தயாராக இருப்பதாகவும் அந்த பத்திரிகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மொட்டு கட்சியும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். இவர்களும் எதிர்வரக்கூடிய மே 2ஆம் வாரம் அளவில் அவர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்திலே அவர்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இன்னும் சிலர் பேசுகின்ற போது எதிர்வரக்கூடிய மே தினத்தில் மொட்டு கட்சியினுடைய அந்த நிகழ்வின் போது மேதின நிகழ்வின் போது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதாகவும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் ரணில் இந்த முறை ஜனாதிபதி வேட்பாளராக கேட்காவிட்டால் இலங்கையினுடைய அரசியலிலே ஒரு மிக பெரும் இடைவெளி ஏற்பட போவதாகவும் அந்த இடைவெளி என்பது ஒரு நல்ல இடைவெளியாக இருக்காது. இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடைவெளியாக இருக்காது என்று சில அரசியல் விமர்சகர்களும் பேசிக் கொள்கின்றனர். எப்படி இருந்தாலும் இவ்வாறான ஒரு செய்திகள் வதந்திகள் என்பன பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. அரசியல் பேசக்கூடியவர்களும் அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் ரணில் என்பவர் இலங்கையினுடைய அரசியலிலே ஒரு முக்கியமான ஒருவராகவே
இருந்து வருகிறார். அதே போன்ற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகவும் ரணில் இருந்து வருகிறார். ஒரு புதிய தலைவரை தேட போய்தான் 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவை நாங்கள் தெரிவு செய்தோம். அதன் பிறகு என்ன செய்தார் என்பதை நாங்கள் சொல்ல தேவையில்லை. அதே போன்று இந்த முறையும் மக்கள் அப்படியான ஒரு வேட்பாளருக்கு கொடுப்பார்களா என்று சில அரசியல் விமர்சகர்களும் பேசிக்கொள்கின்றனர். எப்படி இருந்தாலும் இலங்கை ஜனாதிபதி என்பது ஒரு நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஒரு பதவி என்பதால், அது ஒரு முக்கியமான ஒரு பதவியாக இருப்பதால், அந்த பதவிக்கு யாரை கொண்டு வருவது என்பது குறித்து மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இதற்கு முன் செய்த தவறுகளை மக்கள் செய்யக்கூடாது என்பதைத்தான் சில அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்கின்றனர். இவ்வாறு இலங்கையில் ஒரு தீர்க்கமான ஒரு தேர்தல் நடைபெறப் போகின்ற இந்த சூழ்நிலையில் தான் இந்தியா முன்னுக்கு வந்து இலங்கையில் இப்போது ஒரு புதிய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வேலை திட்டம் என்பது நேற்று முன்தினம் தாட் சமுத்ரா ஹோட்டலிலே இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் ராமனுடைய வழித்தடம் என்கின்ற ஒரு புதிய திட்டம். இந்த திட்டத்தின் ஊடாக இலங்கையிலே அவர்கள் இனங்கண்ட 9 இடங்கள் இருக்கிறது. அதாவது ராமரோடு சம்பந்தப்பட்ட 9 இடங்களை ஒரு சுற்றுலா வலயமாக, ஒரு சுற்றுலா தலமாகவும், அதே போன்று ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் மாற்றுவதற்கான, அதை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு திட்டத்தை இவர்கள் நேற்று முன்தினம் இந்தியா ஆரம்பித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கு உடனடியாக $50 மில்லியன் பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஆரம்ப நிகழ்வின் போது அதிதியாக வந்த ஒருவர் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு மிக நெருக்கமாக இருந்த ஒருவர். அதே நேரம் சர்ச்சையாக பேசப்பட்ட அயோத்தியில் இருக்கின்ற ராமர் கோயிலின் ஸ்ரீ ராமஜென்ம பூமியினுடைய அறக்கட்டளையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒருவர் தான். அவருடைய பெயர் தான் சுவாமி கோவிந்த் தேவ் கிரி மகாராஜ் என்பவர் தான் வந்திருந்தார். அயோத்தியில் இருக்கின்ற ராமர் கோயில் கட்டப்படுவதற்கு ஆரம்பத்திலிருந்து அதுக்கு பின்னால் இருந்து செயற்பட்ட, அதே நேரம் பிரதமர் மோடியோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற இவர்தான் நேற்று முன்தினம் தாட் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்ற அந்த ராமரின் வழித்தடம் என்கின்ற அந்த புதிய திட்டத்திற்கு அதிதியாக அழைக்கப்பட்டிருந்தார். இவருடைய வருகை என்பது கடைசி நேரம் வரை ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாக தெரிய வருகிறது. இருந்தாலும் இவருக்கு ஒரு விசேட பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். எப்படி இருந்தாலும் இந்த திட்டம் என்பது இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் இலங்கை இந்தியாவினுடைய அந்த சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வது தான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக ஆன்மீக சுற்றுலாத்துறையை விருத்தி செய்யக்கூடிய ஒரு நோக்கமாகத்தான் இருக்கிறது. இந்த சுற்றுலா தலங்களை அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, குறிப்பாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவர்கள் செய்வதற்கு, அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதில் ராமருடைய வரலாற்றை குறிக்கின்ற அடையாளங்கள் இதில் வைக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இலங்கையினுடைய 9 இடங்கள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பதை விட அந்த 9 இடங்களில் வரலாற்று ரீதியாக ராமனுடைய தடங்கள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் மன்னாரில் இருக்கின்ற இந்த ராமர் பாலம் என்கிற அந்த இடமும், இரண்டாவதாக நுவரெலியாவில் இருக்கின்ற சீதா எலிய என்கின்ற அந்த இடமும், மூன்றாவதாக திருகோணமலையில் இருக்கின்ற திருக்கோணேஸ்வர கோயில் அந்த இடமும், நான்காவதாக வெளிமடையில் இருக்கின்ற திவுரும்போல என்கின்ற அந்த இடமும், ஐந்தாவது எல்லையில் இருக்கின்ற ராமனுடைய குகை என்கின்ற அந்த இடமும், அதே நேரம் கதிர்காமம், அதன் பிறகு சிலாபம் மானாவரி என்கின்ற அந்த கோயில், காலியிலே இருக்கின்ற ருமசாரா என்கின்ற அந்த இடம், இவ்வாறு இந்த 9 இடங்களையும் தான் இவர்கள் அடையாளப்படுத்தி அந்த 9 இடங்களையும் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை மாத்திரமல்லாமல் இலங்கை இந்தியாவுக்கு இருக்கின்ற இந்த பௌத்த கலாச்சார வரலாற்று விடயங்களை இன்னும் வலுப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 22ஆம் தேதி அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டி மோடி திறந்து வைத்தார். அயோத்தியில் இப்போது கட்டப்பட்டிருக்கிற இந்த ராமர் கோயிலில் இதற்கு முன்னர் பாபர் மசூதி இருந்தது என்பது, அதன் பிறகு அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டு அதன் பிறகு அது நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கும், குறிப்பாக அவர்கள் ராமர் பிறந்த இடமாக அந்த இடத்தை கருதுவதால் அந்த இடத்திலே ராமர் கோயில் கட்டுவதற்கும், பாபர் மசூதிக்கு வேறொரு இடத்திலே அவர்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. இதன் அடிப்படையில் அந்த இடத்திலே ராமர் கோயில் கட்டப்பட்டது. அந்த ராமர் கோயிலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 22ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த விடயம் என்பது உலகளவிலே ஒரு சர்ச்சையாக பேசப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இதற்கிடையில் பிரதமர் மோடியினுடைய கொள்கை என்பது பாஜகவினுடைய கொள்கை என்பது ஒரு இந்துத்துவ கொள்கையாகவே இருக்கிறது. அவர்கள் இந்து ராஜ்யம் ஒன்றை கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் பாஜக.
பாஜக கட்சி என்று பலரும் சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இலங்கையில் ஒரு தீர்க்கமான ஒரு தேர்தல் நடைபெறப் போகின்ற இந்த சூழ்நிலையில் மோடிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற, அதே நேரம் சர்ச்சையாக பேசப்பட்ட அயோத்தி ராமர் கோயிலுடைய ராம ஜென்ம பூமியினுடைய அறக்கட்டளையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான இந்த கோவிந்தேவ் கிரி மகாராஜ் என்பவர் இலங்கைக்கு வந்து இப்படியான ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருப்பது என்பது இப்போதைய அரசியல் சூழ்நிலையில் அது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது.